குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியினை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ராசிகளின் பொது பலன் அப்படிங்கிற வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி லக்னம், இந்த இரண்டுக்குமே இப்போ நம்ம சொல்கிற பதிவுகள் நிச்சயமாக பொருந்தும். அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட ராசி லக்னம் அப்படிங்கிறது துலாம் ராசி, துலாம் லக்னம். இந்த லக்னத்தின் பிறந்த அன்பர்களின் ஒரு பொதுவான குணநலன்கள், அவர்களுடைய பிராப்தம், அவர்களுடைய அந்த ஜோதிடம் அவர்களுக்கு என்ன ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகின்றது, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள், ஜீவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையாக இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் சில விஷயங்களை சொல்லுது. அதை பற்றிய ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு. அது என்ன அடிப்படை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மனதிற்குள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். உதாரணமாக ஒரு வீடு அப்படின்னும் போது அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு தலைவாசல், ஒரு வரவேற்பறை, சமையல் அறை, படுக்கை அறை, பூஜா அறை, அடுத்ததாக ஒரு பின்வாசல். இது ஒரு பேஸ். இப்படி இருந்தால் இதெல்லாம் கொண்ட ஒரு நிலைப்பாடு தான் வீடு அப்படிங்கிறது. இது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கு அமைஞ்சு போகுது. வீடுங்கிறது ஒன்று தான், அதனுடைய பேஸ் ஒன்று தான். ஆனால் இதனுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைதானாக்கா இல்லை. ஒரு சிலர் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் போர்ச்சிகோ நல்லா விஸ்தீர்ணமாக வச்சு கட்டுவாங்க. ஒரு சிலர் டபுள் பெட்ரூமு, ட்ரிபிள் பெட்ரூமு அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. இன்னும் ஒரு சிலர் அட்டாச் பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஒரு சிலர் 2-3 அடுக்குகள் கொண்ட வீடுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்படி அந்த வீடு அப்படிங்கிறது ஒன்று தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக ஒவ்வொரு தன்மையில் அமைந்து விடுகின்றது. அது நமது பொருளாதாரம் சார்ந்தும் நமது மனோநிலை சார்ந்தும் அது அமையுது அப்படிங்கிறது அடுத்த நிலை. இதுலேயே ஒரு சிலருக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிற அமைப்புகள் கடைசி வரைக்கும் அந்த வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே போயிடுது இல்லைங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு வீடுன்னு ஒன்று இருக்குதுங்க, அதை என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இன்னும் ஒரு சிலருக்கு மனதிற்கு ஒவ்வாத ஒரு வீடு, அதாவது வீடுனாலே ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா இப்படி நம்ம வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதற்கெல்லாம் ஒரு டெஃபினேஷன், அதாவது ஒரு வித்தியாசங்கள் கொடுத்து கொண்டே இருக்குது. அது வீடு அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்பட்டாலும் ஒரு வித்தியாசங்களை நம்ம உணர்கின்றோம் இல்லையா? அப்படிதான் இந்த பலன்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொண்டது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒருவரின் ஜனனம் ஏற்பட்ட ராசி லக்னம். ஆக ராசி என்பது சந்திரன் என்ற வீடு. அந்த சந்திரன் என்ற வீடு அப்படின்னாலும் அதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி ஒரு பலனை சொல்வது. இது இப்படிதான், இதுதான் பேஸ். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு வீடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் ஒரு பேஸ். அதில் எது ஒவ்வொருத்தருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு கூடுதலாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் குறைத்தலாக இருக்கின்றது. இந்த மாதிரி தன்மைகளை நம்ம உணர்றீங்கன்னா, அந்த மாதிரி இப்போது இந்த சந்திர பகவான் என்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுப்பதும், இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய லக்னம் என்ற ஒரு இடத்தை மட்டும் கையில் எடுத்து அதை சுற்றி மற்ற 11 பாவங்கள், ராசிகளை தொட்டு பொதுப்படையான பலன்களை சொல்வது இது அடிப்படையான பலன்கள். இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு நம்ம சந்திரன் என்ற நட்சத்திரத்தையும் இதனோடு இணைப்பது, அப்போது ஒரு ஃப்ளேவர் கூடுது. உதாரணமாக இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு பால் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு இனிப்பை சேர்ப்பது, சர்க்கரையை சேர்ப்பது சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு இணையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனோடு இன்னும் ஒரு பாதாம் ஃப்ளேவர் சேர்ப்பது, பாதாம் பவுடர் அரைச்சி பாதாம் பாலாக்கணும்னா அது இன்னும் ஹெல்த்தி, இன்னும் ஒரு டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அது கூட இன்னும் ஒரு கொஞ்சம் குங்குமம் சேர்க்கின்ற பொழுது அது இன்னும் ஒரு வித்தியாசம், அது இன்னும் கூடுதல்.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்படி ஒரு பலன்களை எடுக்கின்ற பொழுது அதனோடு ஒவ்வொன்றாக சேர்க்கின்ற பொழுது, உதாரணமாக இப்போ நாம் எடுத்தது ராசியை மட்டும் எடுத்துருக்கோம், கூட நட்சத்திரத்தை சேர்க்கும் பொழுது அது ஒரு நிலைப்பாடு. அதனோடு இன்னும் கூடுதலாக அந்த நட்சத்திராதிபதியோடு நின்ற கிரகங்கள், உங்களின் ஜனனகால கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து 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 அதனுள் பயணிக்கின்ற பொழுது அது தரும், அது உணர்த்தும் விஷயங்கள் வெவ்வேறாகவும் வித்தியாசமாகவும் புதிய அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த நிலைப்பாடு உங்கள் மனசில் ஒரு கிளியாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னாக்கா, சொல்லுகின்ற பலன்கள் எனக்கு வரலை, இது ஒத்து வரலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எட்ட மாட்டீங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு எளிய அனைவருக்கும் புரியும் வண்ணம், இந்த ஜோதிட மாணவர்களாகட்டும் அல்லது ஜோதிடமே தெரியாத அன்பர்களாகட்டும், அவங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இதை மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம சில விஷயங்களை அந்த 12 ராசிகளையும் தொட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மினிமம் ஒரு 2 பலன் 3 பலன் அந்த மாதிரி சொல்லி ஒரு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாகவும், ஒன்றுமே தெரியாத அன்பர்களுக்கு அவர்களின் புரிதலை உணர்த்துவதுமாக இந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பதிவுகளை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்கான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நிச்சயமாக கொஞ்சம் பொறுமையோடு பார்த்து உங்கள் விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த ராசிகளில் பிறந்திருக்கலாம், உங்களது குழந்தைகள் இருக்கலாம், உங்களது நட்பு வட்டாங்கள் யாரானா இருக்கலாம். அவங்களை பற்றிய ஒரு புரிதல் இந்த பதிவுகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரிங்களா? வாங்க இன்றைய ராசி லக்கணத்திற்கான பதிவுக்கு நாம் போகலாம். நாம் எடுத்துக்கொண்ட இன்றைய பதிவு தலைப்பு துலாம் ராசி, துலாம் லக்கணம். துலாம் அப்படிங்கிறது ராசி சக்கரத்தின் 7வது இடம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது இங்கே சுக்கிர பகவான் ஆட்சி பலமும் சனீஸ்வர பகவான் உச்சபலமும் பெறுகின்ற ராசியாக இது திகழ்கின்றது. இந்த ராசி ஒரு சரராசி, காற்று ராசி, அதே போல் காமதத்துவ ராசி இல்லைங்களா? இதையும் நம்ம மனசில் எப்பயும் பதிய வச்சுக்கணும். இந்த ராசியின் சின்னமாக தராசு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக தராசு எங்கெல்லாம் இருக்கும்? ஒன்று வணிகர்கள் இடத்துல இருக்கும், வணிக நிலையங்களில் இருக்கும், அடுத்ததாக நீதிமன்றங்களில் இருக்கும். ஆக இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்பவர்களாகவும் வணிகம் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக இவங்களை பொறுத்தவரையிலும் யாராச்சும் ஒரு செய்கின்ற ஒரு தவறுகளை ரொம்ப சீக்கிரமாக இது தப்பு அப்படிங்கிறதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. யாராச்சும் ஒரு சந்தேகங்களை கேட்டாலோ அல்லது இது சரியா தப்பா அப்படின்னு ஒரு சஜஷனுக்கு இவங்க கிட்ட நின்னாலோ இவங்க அதை சீர்தூக்கி பார்த்து, உன்னுடைய ப்ளஸ் இது, உன்னுடைய மைனஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு சீர்தூக்கி பார்த்து அதை ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இவங்க விளக்கமாக ஒரு பரிந்துரை செய்கின்றார்கள். அது போன்ற விஷயங்களை இவங்க கிளியாடையே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும், மற்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவதாகட்டும், மற்றவர்களின் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவதாகட்டும் இவங்க சிறப்பாக செயல்பட்டாலும் தனக்கென்று வரும்போது இது எல்லாத்தையுமே கோட்டை விட்டுறாங்க. அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், கேர்லெஸ்ஸான ஒரு இது, அதாவது அஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இவங்க தங்களை பற்றி ஒரு சீர்தூக்கி பார்க்கும் நிலையில் இருக்கிறது இல்லை. தனக்கான வழிமுறைகளை இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி அதை கையில் எடுப்பதில்லை அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு மைனஸ். பேசுவதாகட்டும் பழகுவதாகட்டும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் பாசம் தான். ஆனால் ஒரு சில அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப சுகவாசிகளாக இருக்கின்றார்கள். சுகவாசி அப்படின்னாக்கா ஒயிட் கலர் ஜாப்ஸ் தான் வேணும், எந்த ஒரு வேலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற விஷயங்களில் எந்த விஷயத்தையும் இவங்க கையில் எடுக்கிறதில்ல. இது ஒரு சில அன்பர்கள் எல்லா விஷயத்தையும் யாராச்சும் ஒருத்தர் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு தண்ணி எடுத்துன்னு கொடுக்கணுன்னா கூட யாராச்சும் எடுத்துன்னு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கிறாங்க.
காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா படுக்க போகிற வரலும் வேலை 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 வேலை, ஏதோ ஒரு வேலை, ஜென்ம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற நண்பர்களும் இந்த ராசியில் இருக்கிறாங்க. இந்த 2 நிலைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆட்சி கிரகமான சுக்கிர பகவானும், உச்ச கிரகமான சனீஸ்வர பகவானும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆக இந்த 2 விதமான அமைப்புகள்ல இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்கள் இருக்கின்றார்கள். அது அந்த லக்னத்தோடும் லக்னாதிபதி நிலையை பொறுத்தும் அமைகின்றது. ராசி நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த 2 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையை நிச்சயம் நீங்க எட்டி விடுகின்றீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களின் தனம், குடும்பம், உங்களின் வாக்கு, ராசி சக்கரத்தின் 8ஆம் இடம் விருச்சிகமாகி போச்சு, ஆட்சி பவன் செவ்வாய். ஆக இவங்களை பொறுத்தவரை நல்லா ஒரு ஜாலியாக பேசக்கூடிய டைப் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் குரல் வந்து கொஞ்சம் உரத்த குரலில் இருக்கும், அதை எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் ஜாலியாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து கொஞ்சம் காமெடியாக எதனா ஒரு வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் அப்படியே அவங்களோட பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, திடீர்னு பார்த்தோம்னா தேடு கொட்டின மாதிரி கொட்டி விட்டுறாங்க. வழி தாங்க முடியாமல் நம்ம வந்து ஏன்டா இப்படி பேசுனாங்க, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு நம்மளாவே வந்து நம்மளை சிந்திக்க வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை இவங்க பேச்சில் வந்து கொஞ்சம் இவங்ககிட்ட பேசும்போதாகட்டும், இவங்ககிட்ட பழகும்போதாகட்டும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எடுக்கின்ற பொழுது இது வந்து ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக வந்துடுச்சு. ஆக இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அறிவியல் ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போது ஒரு மருத்துவத்தில் ஆராய்ச்சி துறையில் இறங்குறது, அடுத்ததாக இந்த வானிலை ஆராய்ச்சிகள்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது, மழை எப்போ வரும், இயற்கை சீற்றங்கள் எப்போ வரும் அப்படின்லாம் ஒரு ஆராய்ச்சி துறை. அதே போல் வந்து ஜோதிடம், இந்த ரகசியத்துறை, புலனாய்வுத்துறை அப்படிங்கிறது, இது போன்று ஒரு ஆராய்ச்சி சம்பந்த ஒரு விஷயங்கள் தான் இவங்களுக்கு வந்து தனத்தை தருகின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அமானுஷங்கள், வாக்கு சொல்கிறது, தெய்வ வாக்கு மாதிரி சொல்கிற விஷயங்கள், ஒரு ஆலயத்தில் வந்து குறி சொல்கிறது, இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தனத்தை ஈட்டும் வழிகளாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது இவங்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பூசல்களும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் கலகலப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னாக்கா, இவர்கள் பேசும் அந்த நிலைப்பாடு தான். இப்போது என்ன பேசுவாங்கன்னே தெரியாத, எப்படி பேசுவாங்கன்னே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை யோசிக்க வைத்து விடுகின்றார்கள் இவர்கள். இப்போது கொஞ்சம் சிரிப்பாக பேசுவாங்களா, இல்லை ரஃபாக பேசுவாங்களா, இல்லை கோபமாக பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியாததுனாலே அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சைலண்ட் எப்பயுமே வந்து நிலவிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு அந்த உரத்த குரலில் 4 பேருக்கு பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கேட்குற மாதிரியான ஒரு வாக்குவாதங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அது குரு பகவானுடைய வீடாக வருகின்றது. ஆச்சாரமான விஷயங்கள்ல தான் இவங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவங்களுடைய முயற்சி குறுக்கு வழிகளில் இருக்காது. அதாவது வந்து நீதி, நேர்மை, தர்மம் இதற்கெல்லாம் உட்பட்ட ஒரு விஷயங்கள்ல தான் இவங்களுடைய முயற்சிகள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகளும், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த முயற்சிகளும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நம்ம இங்கேருந்து என்ன வெளியில் போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி, ஒரு சிந்தனைகள் இருக்கும். ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி அந்த எய்மை வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணி அதிலேயே வந்து இவங்களுடைய முயற்சிகள் இருக்கும். இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ மற்ற விஷயங்களில் இவங்களுடைய கவனங்கள் திரும்பாது, சிதறாது. உதாரணமாக இந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னாக்கா அதற்கான முயற்சியை மட்டும்தான் எடுப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து படித்து முடிச்சிடும் அப்படின்னாக்கா அது மட்டும்தான் அந்த டைமுக்கு எடுப்பாங்க. மற்ற விஷயங்களில் கவனத்தை அதிகமாக செலுத்த மாட்டாங்க. இவர்களுடைய முயற்சிகளில் பெரும்பாலும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கவே செய்யும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் மீறி தான் வந்து ஒரு முறைக்கு 2 முறை அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எட்டுறாங்க, முயற்சிகளை பொறுத்துன்னு வருவோம். அடுத்ததாக தாயாரை சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சனீஸ்வர பகவான், இவரே 5ஆம் அதிபதி ஆகின்றார். அதாவது வந்து சுகஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனீஸ்வர பகவான் விளங்குகின்றார். ஆக இவர் வந்து இந்த துலா லக்னத்துக்கு இவர் வந்து யோக கிரகம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுகின்றது. ஸோ தாயார் அப்படிங்கிற நிலைப்பாட்டை சொல்லுகின்ற பொழுது தாயார் வந்து கொஞ்சம் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். சரிங்களா?
தாய் வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முருக பக்தர்கள் உள்ள குடும்பமாக இருக்கும். தாயாரே வந்து பெரும்பாலும் வந்து முருகப்பெருமானை வணங்கும் தாயாராக இருப்பார். கந்த சஷ்டி கவசங்கள் படிப்பது, சஷ்டி விரதம் இருப்பது, இப்படிலாம் வந்து இவங்க வந்து அந்த முருகப்பெருமானின் மீது ஒரு நல்ல ஈர்ப்பு உள்ளவர்களாக தாயார் இருப்பார்கள். தாய் வழியில பார்த்தோம் அப்படின்னாக்கா முருகப்பெருமானின் பெயர்கள் அப்படியே தொடர்ச்சியா யாருக்குன்னா வந்துகிட்டே இருக்கும். முருகன், கந்தன், வேலன், வடிவேலன், ஆறுமுகன் இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருநாமங்கள் அவங்க தாய் வழியில தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. உங்களின் புத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமான புத்திரம் அப்படிங்கிறது தான். ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக மேரேஜ் ஆகும், ஒரு 10 மாசத்துல கையில குழந்தை வந்துடும். இது ஒரு ரேரான அமைப்பு. ஒரு சிலருக்கு இதெல்லாம் கிடைக்குது இல்லைங்களா? ஆனால் இயற்கையாக உங்களை பொறுத்தவரையிலும் குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதை இன்னும் நம்ம வந்து பர்டிகுலராக வந்து நல்லா பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா 5ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் அவரே வந்து ஒரு அலிகிரகமாக இருக்கின்றார். அதனால வந்து அவர் ராசி லக்னங்களை பொறுத்தவரையிலும் மேலும் ஒரு அலிகிரகத்தின் தொடர்போ, அலி நட்சத்திரத்தின் தொடர்போ, அலி வீடுகள் என்று சொல்லக்கூடிய ராசிகளிலேயோ சனீஸ்வர பகவான் தொடர்பை பெறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துடுச்சு அப்படின்னாக்கா கூடுதலாக இந்த ஏற்கனவே உங்களுக்கு வந்து புத்திரம் அப்படிங்கிறது தாமதம் சொல்லிட்டோம். ஆக இன்னும் தாமதமாகிவிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களின் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதாவது தாத்தா வர்க்கத்தினர் அப்படிங்கிற பொழுது அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காவல் தெய்வங்களை வந்து அதிகமாக வணங்கி இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது வீரபத்திரர், முனீஸ்வரன், இந்த அங்காளம்மன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அகோரமான தெய்வங்களாக கூட இருக்கும். அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி, இப்படி காவல் தெய்வங்கள், இந்த அகோர தெய்வங்கள் இவங்களை வந்து வழிபடும் அன்பர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல உழைப்பாளிகள் அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களும் வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம். 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் உங்கள் ராசி லக்னங்களுக்கு குரு பகவான் வருகின்றார். பொதுவா இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு பாவர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இவர் வந்து விடுகிறார். இந்த ராசி லக்னங்களுக்கு ஒரு இயற்கை சுபகரமான குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒரு பாவகிரகமாக மாற்றி அமைந்திருக்கும் இந்த ஒரு நிலை ஒரு சிறப்பில்லாத நிலை தான் அப்படின்னாலும் இவர் அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு பாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட முடியாது நண்பர்களே. என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்களின் ஜீவனத்தை தரும் 10ஆம் இடமான கடகத்தின் உச்சாதிபதி குரு பகவான். அதனால வந்து இவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கின்றாரோ உங்களுடைய பிறப்பு ராசியிலும் பிறப்பு லக்னத்திலும் அந்த நிலைப்பாட்டை கொண்டுதான் இவரை உங்களுடைய ஜீவனம் மென்மேலும் உயர்வு பெறும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவரை பொறுத்தவரையிலும் உங்க ராசி லக்னங்கள்ல சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கலாம், சனீஸ்வர பகவானோட தொடர்பில் இருக்கலாம், புத பகவானுடைய தொடர்பில் இருக்கலாம். இது போன்ற தொடர்புகளில் இருக்கின்ற பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம், உத்தியோகம், தொழில் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல சிறப்பான நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக குரு பகவான் அப்படிங்கிற ஒரு பாவக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்ததா 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாவக்கோளின் வீடாக அமைந்து விட்டது. இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன். இந்த செவ்வாய் சுக்கிரன் அப்போ லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரு நல்ல நிலையில தொடர்பு பெற்று இருந்தாங்கன்னா ஒரு மனமொத்த தம்பதியாகவும் எந்த நேரமும் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கும் தம்பதிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். இதுவே இந்த செவ்வாய் பகவானானவர் அவர் வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டாரு அப்படின்னாக்கா கொஞ்சம் வாக்குவாதங்களும், நான் தான் அப்படிங்கிற ஒரு கர்வமும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இந்த வரும் வாழ்க்கை துணையிடம் நிச்சயமா இருக்கும். அதாவது வந்து முன்கோபம், பிடிவாதம் இந்த இரண்டும் உள்ள ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருப்பினும் வந்து ஒரு
நல்ல உதவும் குணமும், அந்த அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, குடும்பத்தின் மீது ஒரு பற்று, குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை, அதெல்லாம் இருக்கவே செய்யும். தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வாங்க. எப்பயும் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய நட்பு வட்டம் கூட இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கோபம் உள்ள, பிடிவாதம் உள்ள ஒரு நட்பு வட்டம் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா 8ஆம் இடம். உங்கள் ராசி லக்னங்களுக்கு 8ஆம் இடமாக லக்னாதிபதியே ராசி அதிபதியே 8ஆம் அதிபதியாக வருகின்றார். அதனால வந்து உங்களுக்கு எதனா ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுது அப்படின்னாக்கா அதற்கு முழு காரணமாக நீங்களே இருப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்த நிலைகளை மனம் நிச்சயம் அடையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். தந்தை ஸ்தானாதிபதி புதன் பகவான். தந்தை அப்படிங்கிறவர் வந்து ஒரு கணிதத்தில் வல்லவராக இருப்பார். இசையின் மீது பற்று, இசை விரும்பி விகடகவி, நகைச்சுவையாக பேசும் தன்மை கொண்டவர். இந்த கமிஷன், தரகு இது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் தந்தையாக இருக்கலாம். பெரும்பாலும் வந்து தந்தையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கோபமாக எதையும் பேச மாட்டார், வாக்குவாதங்கள் வச்சுக்க மாட்டார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகும் ஒரு தந்தை அப்படின்னாக்கா அது துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தான். இவங்க குடும்பங்களில் வந்து விஷ்ணுவின் பெயர்கள் அதிகமாக வரும். கண்ணன், கிருஷ்ணன், கோபாலன், இப்படி விஷ்ணு பகவானின் பெயர்கள் வந்து தந்தை வழியில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக அவங்களின் ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். ஆட்சி கிரகமாக சந்திர பகவானும் உச்ச கிரகமாக குரு பகவானும் வராங்க. அப்போ ஆட்சி கிரகம் அப்படிங்கிறது வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். உச்ச கிரகம் அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம், நீதி, நேர்மை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் இருக்கின்றார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் உணவு தொழில் அப்படிங்கிறது, ஆசிரியர், நர்ஸு, பயணம், வாகனம், வீடு, இந்த வெளிநாட்டு அன்பர்களால் பெறும் ஆதாயம், ஆன்மீகம், சரிங்களா, உபதேசம், அடுத்ததை பார்த்தோம்னா ஆச்சாரமாக உள்ள அத்தனை விஷயங்களையும் தொழிலாக எடுப்பது அப்படிங்கிறது, ஜீவனமாக எடுப்பது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீர் சார்ந்த பொருட்களின் மூலம் ஒரு ஆதாயம், ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறது, சரிங்களா. ஆக சந்திர பகவானின் காரகத்துவங்கள், அந்த உணவு வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கையில் எடுக்கலாம். அதில் இருக்கிற ஒரே ஒரு நிலைப்பாடு என்னன்னாக்கா, நீங்கள் செய்யும் தொழிலில் வந்து ஒரு நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும், அதில் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கணும், தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இருக்கணும். சம்பாதிச்சோமா அதில் ஒரு பர்சன்டேஜ் எடுத்து தாய்மார்களுக்கு, தாய்மை அடைந்தவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. குருஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வது. கல்விக்காக பொருளாதாரம் இல்லாத குழந்தைகளுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வது அப்படின்னு நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த தொழிலானது, வருமானமானது, கௌரவமானது, புகழானது நிச்சயம் ஒரு நிலையை எட்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா லாபஸ்தானம். லாபஸ்தானமாக சிம்மமும் அதிபதியாக சூரிய பகவானும் வருகிறார். இந்த சர ராசி, சர லக்னமான துலாமான உங்களுக்கு இது வந்து ஒரு பாதகஸ்தானமாக திகழ்கின்றது. அப்போது ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து குழந்தை அப்படிங்கிற அமைப்பு தாமதம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் வந்து 11 இருக்கும் அந்த இடமானது நேர் எதிராக 5ஆம் இடம். அதனால் வந்து காதல், இந்த குழந்தைகள், தந்தை அப்படிங்கிற உறவில் பெருசாக வந்து இப்படித்தான் இருக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு கற்பனையிலேயோ அல்லது வந்து கட்டாயத்திலேயோ இருக்காதீங்க. உங்களது பூர்வீக சொத்துக்கள் கூட நம்மளுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காதீங்க. எதுலேயுமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு செய்யப்படக்கூடாது. அதாவது வந்து அப்பாவால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, குழந்தைகளால் இப்படிலாம் இருப்பாங்க, இவங்க நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் இதெல்லாம் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பெரிய எதிர்பார்ப்போடும் லாப நோக்கத்தோடும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களாகட்டும், நான் இதை வந்து ஒரு பேருக்காக, ஒரு பெயருக்காக, ஒரு புகழுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சங்கடம் தரும் அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா.
அடுத்ததாக 12ஆம் இடம் புத பகவானுடைய வீடு இல்லைங்களா. அந்த தூக்கம் அப்படிங்கிறது, அக்கம் பக்கத்தினர் அப்படிங்கிறது, அந்த தூக்கம் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களின் கால சூழலுக்கு ஏற்ப உங்களோட அந்த டைமிங்கை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட இருக்கும். சரி, இன்னைக்கு கொஞ்ச நேரம் வேலை செய்யணும், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் படுக்கணும், அந்த கால சூழலுக்கு ஏற்ற போல உங்களுடைய தூக்கம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கத்தினர் அப்படின்னும் பொழுது ஒரு நல்ல ஜாலி பர்சன்ஸ் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களால வந்து எந்த ஒரு பெரிய கெடுதல்களும் பெருசாக இருக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஆக இன்றைய பதிவில் துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்களின் ஒரு அடிப்படை பலன்களையும் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இந்த பதிவானது நிச்சயமாக வந்து ஜோதிடம் தெரியாத அன்பர்களாக இருந்தாலும், ஜோதிடம் பயிலும் அன்பர்களாக இருந்தாலும், ஜோதிடம் தெரிந்த நண்பர்களாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை வந்து இது வந்து தொட்டிருக்கும், அட இப்படியும் நம்ம சிந்தித்து இருக்கலாமே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றோம் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ ரோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.